ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அழகே அழகு எபிசோடு வந்து செம்ம மாசாக இருந்தது. நம்ம அழகு மதியோட நம்ம ஆக்ட்ரஸ் நக்ஷத்ராவோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம் ஸ்கோர் பண்ண மியூசிக் டைரக்டருக்கும் தான் வந்து அப்படி அவங்க மதி வீட்டிலேருந்து இறங்கி வர்றதா இருக்கட்டும், அந்த சாரி கட்டிட்டு கிளம்பி வர்றதுலேருந்து இவர்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு பிஜிஎம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ நேற்றுக்கு ப்ரோமோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ப்ரோமோவில் நடந்தது இன்றைக்கி அப்படியே நடந்து முடிஞ்சிருச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. பாக்கியராஜ் வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி அது என்ன மொக்க வாங்கின கதை அப்படிங்கிட்ட இவங்க சொல்லவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தங்கராஜ் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு. அவங்க அம்மா தான் கேட்குறாங்களே, என்னடா அவங்க மாமனார் வீட்லேருந்து எந்த பிரச்சனையும் இப்போல்லாம் வர்றது இல்லையா அப்படிங்கிறப்போ இவர் சொல்கிறாரு, பிரச்சனை வர்றதுக்கு காரணம் யாரை, மதி தானே, மதியோட வேலையை நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை உடனே ரேவதி குரூப் காலில் சொல்லவும் அது கேட்டதுலேருந்து ரொம்பவே கோவப்பட்டாங்க. மலரை எவ்வளவோ வந்து தடுக்கிறாங்க, போகாத, இதனால ரேவதிக்கு தானே ஆபத்து அப்படின்னு. இல்லை, நான் ரேவதி பேரை சொல்ல மாட்டேன், நான் போயே திருவின்ட்டு போயிட்டாங்க. அண்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மாமனாருக்கு வந்து ஏதோ லேசாக நெஞ்சடைப்பு மாதிரி இருக்குது. சுரேஷ் வந்து பக்கத்தில் இருந்ததுனால சுரேஷ் வந்து சமாதானப்படுத்துறாரு. ஆனால் மாமியார் கேட்குறாங்க, எங்க எனக்கும் வந்து செக்கப்லாம் பண்ணினதுக்கு மாமனார் வந்து நல்லா இதை நோஸ் கட் பண்ணிடுறாரு. நீ நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு தானே இருக்கா, உனக்குலாம் எதுவும் பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அது அவங்க வந்து மூஞ்சியே ஒரு மாதிரி சின்னதாக போயிடுச்சு. நல்லா வேணும் தான் அவங்களுக்கு. இப்படி அதாவது பொதுவாகவே சொல்கிறேனே, இந்த பசங்களை பற்ற அம்மாக்கள் வந்து எப்படின்னா, பசங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா போதும், நல்லா டயத்துக்கு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சில பேர் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, ஆனால் ஒரு சில பேர் வந்து இப்படி தான் இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு வேணும் அப்படிம்பாங்க. அந்த டைமுக்கு சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, இது ஒன்று தான் அவங்க வேலையாக இருக்கும். இந்த சீரியலில் வர மாதிரி அவங்கள நோஸ் கட் பண்ணுறதுக்கும் ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அண்டு இவங்க போயிட்டு இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே உடனே போயிட்டு தங்கராஜ்கிட்ட நல்லா வந்து சவால் விட்டுருவாங்க. நீங்கள் ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் பண்ணுவீங்களா, 100 காலேஜ் 1000 காலேஜ் இருக்குது, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நான் வந்து வேலையில் சேர்ந்து காட்டுறேன், இன்னும் 3 மாதத்தில் சேர்ந்து காட்டுறேன்ட்டு சவால் விட்டுறாங்க. நடுவில் அவங்க அம்மாவுமே வந்து என்ன நீ இப்படி பேசுகிற, என்ன நீ பேர் சொல்லி பேசுகிறேன்னு இப்படி கத்துற அப்படின்னு அவங்களையும் நல்லா பதில் சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எபிசோட் வந்து சூப்பராக இருந்தது. எனக்கு என்ன ஒரு கவலைன்னா, இப்போ இவங்க போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரேவதியோட நிலைமை வந்து பாவம் தான். கண்டிப்பாக தங்கராஜுக்கு வந்து டவுட் வரும், ஃபோன் வாங்கி கேட்பார். இப்போ சண்டே ப்ரோமோ ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படி தான் தோணுது. அது எப்படி இங்கே பேசின விஷயம் உடனே அங்கே தெரிஞ்சுது, பேசி முடித்த கையோட உடனே வந்து நிற்கிறா எப்படி? சப்போஸ் ஃபோனை அவங்க வந்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும், ஃபோனை வாங்கி எதுவும் பார்க்க போகிறாரா என்னன்னு தெரியல, அதுதான் பயமாக இருக்குது.